Hello students, how are you all? Last section video we learning for the interface and the implementation concept. In this section's class we taking for the pure function and the impure function. What are the concept for pure function and the impure function concept what? And then what are the difference between two functions? So let me see about the topic. So கவனிங்கம்மா பியூர் ஃபங்க்ஷன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ பியூர் ஃபங்க்ஷன்னா ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா த வேல்யூஸ் ஹவு மெனி டைம் த வேல்யூஸ் வில் பி பாஸ்டு, அதாவது எத்தனை டைம் ஆர்குமெண்ட்ஸோடைய வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணாலும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். த எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் வில் பி ஆர்குமெண்ட் வில் பி பாஸ் த எக்ஸாக்ட் ரிசல்ட் வில் பி கிவன். எத்தனை வாட்டி பாஸ் பண்ணாலும் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ சேமாக தான் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா பியூர் ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கலில் சைன் ஜீரோன்ற ஒரு கான்செப்ட் எடுத்துருவோம். சைன் ஜீரோன்றது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். அப்போ சைன் ஜீரோடைய வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ, ரிட்டர்ன் வேல்யூஸ் ஜீரோ. ஹவு மெனி டைம் த வேல்யூஸ் வில் பி ஆக்சஸ், அந்த சைன்ற கான்செப்டை எத்தனை வாட்டி நம்ம ஆக்சஸ் பண்ணாலும் அதனுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோன்ற வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணிக்கினே இருக்கும். ஸோ த ஃபங்க்ஷன் கேனாட் பி சேஞ்சு, same result will be produced. It is called a pure function. சரிங்களா? So it will be should not given exact variable. External variable வந்து access ஆகாது, only for internal variable தான் access ஆகும். Suppose external variable access ஆச்சுன்னா அதனுடைய பிஹேவியரும் வேரியபிள்ஸ் வேல்யூஸும் சேஞ்சஸ் ஆகும். அதனால அந்த கான்செப்ட்னால தான் பியூர் ஃபங்க்ஷன் பண்ணணும். எக்ஸ்டர்னல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணல, ஒன்லி ஃபார் யூஸ்டு ஃபார் இன்டர்னல் வேரியபிள். தட் மீன்ஸ் சேம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற வேல்யூஸ் தான் ஆக்சஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கொயர் எக்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கோம். லெட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னும் போது இந்த ஸ்கொயர்ன்றது வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன் எடுத்துருவோம். அப்போது ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஸ்கொயருடைய ரிசல்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எக்ஸோடைய வேல்யூ எத்தனை வாட்டி சேஞ்ச் பண்ணாலும் அந்த வேல்யூஸ்க்கான அவுட்புட்டு சேமாக தான் ஆக்சஸ் பண்ணின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த அபோவ் ஸ்கொயர் இஸ் ஏ பியூர் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸ்கொயர்னு பியூர் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணும்போது இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் ஃபார் த சேம் இன்புட். ஸோ இந்த சேம் இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த இன்புட்டுக்கான ப்ராப்பர் அவுட்புட் தான் ஹவு மெனி டைம்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணாலும் சேமாக ஆக்சஸ் ரிசல்ட்டை கொடுத்துன்னு இருக்கோம். ஸோ இந்த பியூர் ஃபங்க்ஷனுக்கான என்ன அட்வான்டேஜ், தியரிட்டிக்கல் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ்னா பியூர் ஃபங்க்ஷன் இட் இஸ் கால்டு செவரல் டைம்ஸ். சரிங்களா? பியூர் ஃபங்க்ஷன் நம்ம செவரல் டைம் ஆக்சஸ் பண்ணும்போது த சேம் ஆர்குமெண்ட் வந்து மட்டுமே நம்ம தேவைப்படுது. ஸோ செவரல் டைம் நம்ம கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது சேம் ஆர்குமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆக போகணும். சரிங்களா? ஒன்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம மட்டுமே ஆக்சஸ் ஆகுமே தவிர செவரல் சேம் ஆர்குமெண்ட் எத்தனை வாட்டி சேம் அந்த அதே ஆர்குமெண்ட் ஆக்சஸ் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் i = 0ன்னு கொடுத்துறாங்க. இப்போ அந்த ஐன்ற இஃப் கான்செப்டில் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் லென்த்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங் லென்த்தில் எஸ்ன்றது ஆர்குமெண்ட், அந்த எஸ்ன்ற ஆர்குமெண்ட் தான் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும். தட் மீன்ஸ் த வேரியபிள் பார்த்தீங்கன்னா i ++ i அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் வந்து அப்டேட் ஆனாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரிங் லென்த் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன்னா இப்போ ஸ்ட்ரிங் லென்த் இஸ் கால்ட் as a பியூர் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துரும். ஸோ த கம்பைலர் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ஐன்ற எஸ்ன்ற ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணினே இருக்கும்போது ஆக்சஸ் பண்ணும்போது த கம்பைலர் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனில் ஒன்லி டஸ் நாட் அப்டேட்டட் ஃபார் எஸ். சரிங்களா? அந்த எஸ்ன்ற ப்ராசஸில் அப்டேட் ஆகாது. சரி, அந்த லூப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த எஸ்ன்ற வேரியபிள் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சா தே கேனாட் பி. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் லென்த் என்ற ப்ராசஸை பியூர் ஃபங்க்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பியூர் ஃபங்க்ஷன்லாம் கன்சிடர் பண்ணும்போது அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து நாட் அப்டேட்டட். ஸோ அந்த எக்ஸ் வந்து லூப்புக்குள்ளே அப்டேட் ஆகாது. ஸோ அந்த லூப் அப்டேட் ஆகலன்னா என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கேன் நாட் பி ரிட்டர்ன் த எக்ஸாக்ட் கால். ஓகேங்களா? எக்ஸாக்ட் கால் பண்ணும்போது வேல்யூஸ் பண்ணால் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ இந்த ப்ராசஸில் பியூர் ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட் என்ன எடுத்தோம்னா த லூப் எக்ஸிக்யூட் ஒன்லி ஒன் டைம். அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா வேரியபிள் நிறைய டைம்ஸ் அப்டேட் ஆனாலும் அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைம் தான் ஆக்சஸ் ஆகும். தட் மீன் அதனுடைய ஸ்ட்ரிங் லென்த்ன்ற கான்செப்டில் இந்த ஸ்ட்ரிங்குடைய லென்த்தை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர்னு சொல்லும்போது அதனுடைய ஸ்ட்ரிங்குடைய
COMPUTER. ஸோ அந்த 8 லெட்டர்ஸோட ஸ்ட்ரிங்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 8. த ஸ்ட்ரிங் லென்த் இஸ் 8 மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணோம். சரிங்களா? ஸோ ஹவு மெனி டைம்ஸ் லூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட் சேஞ்சஸ் பண்ணினே இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் ஆகுது ஒன்லி ஒன்ஸ். தட் மீன் அந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரிங்கோட லென்த்துக்கு 8 அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். சரிங்களா? ஸோ அந்த பேராமீட்டர் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஃபைண்ட் அவுட் த லென்த், அந்த ஸ்ட்ரிங் லென்த்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுவது. தட் மீன்ஸ் ஒன்லி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ பியூர் ஃபங்க்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த பியூர் ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணும்போது டஸ் நாட் கேஸ் எனி சைடு எஃபெக்ட் ஆஃப் இன்புட். சரிங்களா? அவுட்புட்டுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எனி எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகாது. இதுதான் பியூர் ஃபங்க்ஷனுக்கான மெயின் அட்வான்டேஜஸ். Do you understand for the pure function concept? So let's be going for the impure function. It is differently opposite for pure function. So இந்த கான்செப்ட் என்ன சொல்லலாம், இம்பியூர் ஃபங்க்ஷன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுடைய ப்ராசஸ் வந்து ஆக்சஸ் ஆகும்போது அவுட் சைட் த ப்ராசஸ். சரிங்களா? இன்சைடில் இம்ப்ளி ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் ஆகும்போது அதனுடைய தட் கேனாட் பி பாஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் பார்த்தீங்கன்னா இன்சைட் ஃபங்க்ஷனில் இம்ப்ளிமெண்ட் ஆகி யூஸ் பண்ணும்போது அதனுடைய ப்ராசஸ் ஆர்குமெண்ட்டை எந்த நோ ஆர்குமெண்ட் பி பாஸ்டு. சரிங்களா? அந்த ஆர்குமெண்ட் எந்த விதமான பாஸ் பண்ணாமையும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் ஆகும்போது த வேரியபிள்ஸோட இம்பியூர் ஃபங்க்ஷனில் சைடு எஃபெக்ட் வில் பி இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ த வேரியபிள் ஆர் யூஸ்டு இன்சைட் த ஃபங்க்ஷன் மே கேசஸ் த சைட் எஃபெக்ட் த்ரோ த ஃபங்க்ஷன் விச் ஆர் நாட் பாஸ்ட் வித் எனி ஆர்குமெண்ட்ஸ். சரி, எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலனாலும் அந்த ஃபங்க்ஷனில் சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் லோ. ஸோ இந்த இம்பியூர் ஃபங்க்ஷன் எப்போ ஃபங்க்ஷன் ஆக்சஸ் ஆகும், when we depend on variable or function outside the டெஃபினேஷன் பிளாக் எப்போ இம்ப்ளிமெண்ட் டிபெண்ட் பண்ணி. ஸோ இந்த இம்பியூர் ஃபங்க்ஷன் எப்பவுமே டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வேரியபிளையும் அதாவது அவுட் சைடு ஃபங்க்ஷனையும் டிபெண்ட் பண்ணி தான் ப்ராசஸ் ஆக்சஸ் ஆகும். ஸோ இதனுடைய ப்ராசஸ் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியரும் ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த ப்ராசஸ் கால் பண்ணும்போது வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகினே இருக்கும். சரிங்களா? தட் இஸ் கால்டு இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இம்பியூர் ஃபங்க்ஷனோட கான்செப்ட்னா எக்ஸாக்ட் வேல்யூ ஈச் அண்ட் எவ்ரி டைம் கால் பண்ணும்போதும் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காது. ஸோ யூ ஷுட் நாட் ப்ரொவைட் ஃபார் த எக்ஸாக்ட் வேல்யூ. த வேல்யூஸ் வில் பி ஈச் அண்ட் எவ்ரி டைம் வில் பி சேஞ்ச்டு ஆன் த